எதுக்கெடுத்தாலும் ஆணையம் அமைக்கிறது அப்படிங்கிறது மக்கள் பணத்தை வரி பணத்தை வீணடிக்கிறதுக்கான நோக்கமாக தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஆணையத்துடைய முடிவுகள் என்னங்கிறது அந்த என்னென்ன ஆணையங்கள்லாம் பட்டியலிட்டுருக்காரு அண்ணாமலை. அப்போது இன்னும் 6 மாதம் தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த ஆணையம் முழுமையாக அது தொடர்பாக ஆய்வுலாம் பண்ணி அந்த பரிந்துரைகளை அனுப்பி அந்த பரிந்துரை அடிப்பில் சட்டம் இயற்றதுக்குள்ளே தேர்தல் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது இதுக்கு ரொம்ப காலம் கடந்த ஒரு செயலாக தானே இருக்குது. இது முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு சட்டம் அப்படின்னும் போது இதுக்கு இந்த அளவுக்கு காலதாமதம், அதுக்கும் ஒரு ஆணையம் அப்படிங்கிறது அதிருப்தியாக இருக்குது அப்படின்றாங்க. உடனடியாக கொண்டு வர வேண்டும் இந்த தனிச்சட்டம் என்று சொல்லக்கூடிய பாஜகவை சேர்ந்தவராக இருக்கட்டும், அதிமுகவை சேர்ந்தவராக இருக்கட்டும், 10 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டவர்கள் அதிமுகவினர்கள். ஏன் அப்போ அதை எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் அப்போது கொண்டு வந்திருக்கலாமே. இப்போ நீங்க அவ்வளோ அர்ஜென்ட் பண்றீங்கல்ல, நீங்க உடனடியா சட்டம் ஏற்றப்பட வேண்டும். அதே மாதிரி அண்ணன் ஜவஹர் அலி என்ன சொன்னார், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. தர்மபுரியில் 2012 இளவரசனுடைய அவருடைய ஆணவ கொலைக்கு யார் காரணம்? ராமநாதபுரத்தில் சுரேஷ் 2016 அதுக்கு யார் காரணம்? இது உசிலம்பட்டியில விமலாதேவி திலீப் குமார் 2014 அதுக்கு யார் காரணம்? சேலம் ஓமலூர்ல கோகுல்ராஜ் சுவாதி 2015 அதுக்கு யார் காரணம்? உடுமலைப்பேட்டை சங்கர் அவருடைய ஆணவ படுகொலைக்கு 2016 யார் காரணம்? கிருஷ்ணகிரியில நந்தி சுவாதி 2018 அதுக்கு யார் காரணம்? கோவை மேட்டுப்பாளையத்துல கனகராஜ் பிரியா அவங்களுடைய தம்பதியினர்ல அன்னைக்கு கனகராஜ் கொலை செய்யப்பட்டாரு 2019 அதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஆணவ படுகொலைகள். இதற்கு யார் காரணம்? அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? அன்னைக்கு 2012 16 வரையும் ஆண்டது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதெல்லாம் ஜவஹர் அலி இதுக்கு யார் காரணம், இதுக்கு யார் காரணம் கேட்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகள்ல இவ்வளோ ஆணவ படுகொலைகள் நடைபெற்றது, அதுக்கு யார் காரணம்? அதெல்லாம் அவர் மறந்துட்டாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க நெல்லைக்கு போனாரு. நெல்லையில ஏன் திருநெல்வேலியை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கவின் வீட்டுக்கு ஏன் போல? கவினை பத்தி பேசி இருக்கலாமே. இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடைபெற்று இருக்கிறது, ஏன் நீங்க இது எடுக்கலன்னு பேசி இருக்கலாமே, அவரோட வீட்டுக்கு போயிருக்கலாமே. இன்னைக்கு விஜய் அஜித்குமார் மரணத்திற்கு போராட்டம் நடத்துறாரு. ஆனா அஜித்குமார் மரணத்திற்கு காட்டிய அக்கறையை விஜய் அவர்கள் கவினுக்கு காட்ட மறுத்துட்டாரு. இதெல்லாம் அண்ணா செல்வண்ண, நீங்க மத்தவங்க டைம்ல குறுக்கிட்டா நீங்க நிறுத்துங்க. அவரை துரைபாண்டியன் சொல்றீங்க, நீங்க என்னோட நேரத்தை எடுத்துக்காதீங்க. என்னோட நேரத்துல நீங்க வரீங்க, எப்ப பேசினாலும் எனக்கு குறுக்கிட்டு நான் எப்படி பேசுறேன்? பேசும்